ஹலோ காம்ரேட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு ஒரு கொரியன் காமெடி ஸ்டோரி தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓப்பனிங் சீன்ல ஒரு பொண்ணு உசுரை கொடுத்து ஓடிட்டு இருக்கால, இவதான் இந்த கதையோட ஹீரோயின் ஆலிஸ். இப்ப இவ எதுக்கு இவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்கானா, தலைவிக்கு அர்ஜென்ட்டா உச்சா வந்துருச்சு போல. அப்படி அவ புயல் வேகத்துல பாத்ரூமை நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது தெரியாம எதிரில வந்தவனை இடிச்சிட அவனுடைய மொபைல் கீழே விழுந்து உடஞ்சிருது. இவன் பேரு தான் டிம்மு. அடியே 10 வருஷமா இந்த போனை பாதுகாப்பா வச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்படி 10 செகண்ட்ல இதை உடச்சிட்டேன்னு அவன் புலம்ப. அன்னையே உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. ஆனா நான் உடனடியா உச்சா போலனா என் யூரின் டேங்க் இங்கேயே வெடிச்சிடும்னு சொல்லி அங்கிருந்து கிளம்ப பாக்குறான். ஏய் குள்ள கத்திரிக்கா, என்ன நொண்டி சாக்கு சொல்லி எஸ்கேப் ஆக பாக்குறியா? மரியாதையா மொபைலை ரிப்பேர் பண்றதுக்கு 3000 ரூபாய் கொடுத்துட்டு போ. அது வரைக்கும் உன்னை நான் விட மாட்டேன்னு டிம்மு சொல்றான். இந்த பனைமரத்துல பாதி வளர்ந்தவன் நம்மள விட மாட்டான் போலன்னு நினைச்சிட்டு, அதுவும் அங்க பாரு வெள்ளை குரங்கு அப்படின்னு இவ சொல்ல, எங்க இருக்கு அப்ப டிம்மு தேட அது நீதாண்டான்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டா. அப்புறம் ஆலிஸ் ஒரு வழியா பப்ளிக் பாத்ரூம்குள்ள போயிட்டு, அடடா அடக்கி வச்சிருந்த உச்சாவை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கண்ணே தெரியுதுன்னு ரிலீஃப் ஆக, இப்ப சைட்ல பார்த்தா பினிஷிங் டச் பண்றதுக்கு டிஷ்யூ பேப்பர் இல்ல. இது என்னடா நமக்கு வந்த சோதனைன்னு ஆலிஸ் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கால் பண்றா. ஆனா அவங்க எல்லாரும் வெளியே வேலையா இருக்கிறதுனால வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்ப பாத்ரூம்குள்ள யாரோ வர மாதிரி இருக்க, ஹலோ எஸ்கியூஸ் மீ, இங்க டாய்லெட்ல எனக்கு கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் தட்டுப்பாடா இருக்கு, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு அவங்க கிட்ட ஆலிஸ் சொல்றா. இது எல்லாத்தையும் கேட்ட டாம்ன்ற பையன் உடனே டிஷ்யூ பேப்பர் வாங்கிட்டு வந்து டோருக்கு அடியில தள்ளி விட, அதை யூஸ் பண்ணிட்டு ஆலிஸ் வெளியே வந்து பார்க்கும்போது அவன் அந்த இடத்துல இல்ல. அடுத்த சீன்ல அவ கையில லேப்டாப்போட ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்போ ஒரு பையன் அங்க வந்து, நீங்க தான் ஆலிஸான்னு கேக்குறான். இவன் பேரு டெட். ஆக்சுவலா முன்னாடி ஒரு பையனை இடிச்சதால அவனுடைய போன் கீழே விழுந்து உடைஞ்சிருச்சுல்ல. அவங்க கிட்ட காசு கொடுக்கறதுக்காக ஆலிஸ் அவளுடைய லேப்டாப்பை விற்க இவனை வர சொல்லியிருக்கா போல. சரி லேப்டாப்பை குடுமா, நீ கேட்ட பணம் 3000 இதுல இருக்குன்னு டெட் பணத்தை எடுத்து காட்டின உடனே அந்த பணத்தை வாங்கிட்டு ஆலிஸ் சீக்கிரமா அங்கிருந்து போயிடுறா. இதை பார்த்தவன், என்ன இவ பாட்டும் பணத்தை வாங்கிட்டு போயிட்டா, நாம இந்த லேப்டாப்பை இன்னும் ஒழுங்கா வேலை செய்யுதான்னு செக் கூட பண்ணி பார்க்கலையேன்னு நினைக்கிறான். இப்ப அவ டிம்ம இடிச்ச இடத்துல வந்து பார்த்தா அவனும் அங்க இல்ல. சரி திரும்பவும் அவனை பார்க்கும்போது கொடுத்துடலாம்னு ஆலிஸ் அந்த பணத்தை பேக்கோட சைட்ல வைக்க, அவ வச்ச இடத்துல ஓட்டை இருந்ததால அந்த பணமும் கீழே விழுந்துருது. இது தெரியாம ஆலிஸ் அங்கிருந்து ஜாலியா கிளம்பிட, இப்போ ஒரு இடத்துல டிம்மு டாமு டெட் 3 பேரும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒரே கேங் போல. ஏன்டா 2 பேரும் எதையோ இழந்த மாதிரி உம்முன்னு இருக்கீங்கன்னு அப்ப டாமு கேட்க, டிம்மு அவனுடைய போனை எடுத்து காட்டுறான். அடா பாவி, இது எப்படா உடைஞ்சது? இத்தனை வருஷம் ஒரு கீரல் கூட இல்லாம பத்திரமா பாத்துட்டு இருந்தியேன்னு கேட்க, அதை ஏன்டா கேக்குற, ஒரு பொண்ணு புயல் வேகத்துல ஓடி வந்து இடிச்சு என் மொபைலை கீழே தள்ளிட்டு போயிட்டான்னு அவ சோகமா சொல்றான். சரி டெட்டு, நீ ஏன்டா மூஞ்சி தூக்கி வச்சிருக்குன்னு இப்ப அவங்கிட்ட கேட்டா, ஒரு பொண்ணு அவசரமா அவளுடைய லேப்டாப்பை விற்கணும்னு என்கிட்ட வந்தா. சரி நானும் நல்ல லேப்டாப் கம்மியான விலைக்கு வருதுன்னு காசு கொடுத்து வாங்கிட்டேன். ஆனா அப்புறம் தான் எனக்கு தெரியுது அந்த லேப்டாப் ஆணியே ஆகல்னு. இப்படி டெட்டு புலம்பிட்டு இருக்கும்போது அவங்கள ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணிட்டு ஓட, இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின். அடங்கொக்கமக்கா, அவதாண்டா அந்த பொண்ணுன்னு டிம்மும் டெட்டும் ஓடி போய் அவளை பிடிச்சி நிறுத்த, எவன்டா என் மேலேயே கை வைக்கிறதுன்னு ஹீரோயின் திரும்பி பார்த்து ஷாக் ஆகிறா. அடியே குள்ள கத்திரிக்கா, என் போனை உடைச்சிட்டு போனதோட இல்லாம என்னையே வெள்ளை குரங்குன்னு சொல்லிட்டு போயிட்டல, மரியாதையா காசை எடுன்னு டிம்மு சொல்ல, ஒர்க் ஆகாத லேப்டாப்பை என்கிட்ட ஏமாத்தி வித்துட்டு எஸ்கேப் ஆயிட்டல, ஒழுங்கா என் பணத்தை திருப்பி கொடுன்னு டெட்டு சொல்றான். அண்ணே தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோங்க, நேத்து வரைக்கும் அந்த லேப்டாப் நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. சரி நான் வேணும்னா உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு ஹீரோயின் சைட்ல கைவிட்டு பார்த்தா காசை காணோம். பின்ன அது எப்படி இருக்கும்? நம்ம தலைவி தான் ஓட்டை இருக்கிறது தெரியாம பணத்தை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டால. இதை பார்த்துட்டு, அண்ணே இதுலதான் அந்த காசை வச்சிருந்தேன், வர வழியில அது எங்கேயோ விழுந்துருச்சு போலன்னு ஆலிஸ் சொல்றா. என்னது பணத்தை தொலைச்சிட்டியா? டேய் திரும்பவும் இவன் நம்மளை ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆக்க பாக்குறா, முதல்ல போலீஸ்க்கு கால் பண்ணுன்னு டிம்மு சொல்ல, கரெக்டா அந்த நேரத்துல டாம் என்ட்ரி கொடுக்குறான். அப்ப அவன் ஹீரோயினை பார்த்துட்டு, ஏய் நீ ஆலிஸ் தானே, என்ன மறந்துட்டியா? நான் தாண்டி டாமு, அதான் 3ஆம் கிளாஸ்ல 2 பேரும் ஒன்னா மூக்கு சிந்துட்டு போவோமேன்னு அவன் சொல்ல, டேய் டாமு நீ நடா தென்னை மரம் மாதிரி ஒசரமா வளர்ந்துருக்க, ஓ நீ தான் எனக்கு பாத்ரூம்ல டிஷ்யூ பேப்பர் கொடுத்து ஹெல்ப் பண்ணியான்னு ஆலிஸ் ஆச்சரியப்படுறா. இதை பார்த்துட்டு இருந்த மத்த 2 பேரும், சரி உங்க பாசமலர் படத்தை பாதியில நிறுத்திட்டு எங்க மேட்ருக்கு ஒரு தீர்வை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு என்னடா பணம் தானே வேணும்? ஏ ஆலிஸ், உனக்கு பாக்கெட் மணி வீட்டுல எவ்வளவு தருவாங்கன்னு டாம் கேக்குறான். எனக்கு மாசத்துக்கு 1000 ரூபாய் தருவாங்கன்னு ஹீரோயின் சொல்றான். ஒரு மாசத்துக்கு 1000னா 6 மாசத்துக்கு 6000. இவ 6 மந்த்ல உங்க பணத்தை திருப்பி கொடுத்துருவா. என்ன ஓகே தானே டாம் கேட்க, அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்படி ஒரு வழியா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆக ஹீரோயினும் அவங்க கேங்ல ஒரு ஆளா சேர்ந்துட்டா. என்ன காம்ரேட்ஸ், இந்த ஸ்டோரி நல்லா இருந்ததா? இதோட அடுத்த எபிசோட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படியே சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இது மில்லர் வாய்ஸ் ஓவர் அண்ட் நான் உங்கள் எர்னஸ்டோ மில்லர்.